டிடிவி தினகரன் நடித்த பல்டி. இனிமேல் விஜய் இல்ல, திமுக தான் பின்னடைவை சந்திக்கிறதா தாவேகா. ஓகே கைஸ், நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 8 மாதங்களே உள்ள நிலையில் அனைத்து கட்சிகளும் தங்களின் வெற்றியை உறுதி செய்ய பம்பரமாக சுழன்று கொண்டு இருக்கின்றன. ஆளுங்கட்சியான திமுக ஆட்சி கட்டிலிருந்து இறங்க தயாராக இல்லை. அவர்களின் கூட்டணிக்குள் சலசலப்புகள் இருந்தாலும் அது இன்னும் பொதுவெளிக்கு வரவில்லை. ஆனால் பிரதான எதிர்க்கட்சியாக உள்ள அதிமுகவின் சண்டை மூல முடுக்குகளில் எல்லாம் பேசு பொருளாகியுள்ளது. கடந்த ஏப்ரல் 11 அதிமுகவும் பாஜகவும் தங்களின் கூட்டணியை உறுதி செய்தன. ஆனால் கூட்டணி வைத்த நாளிலிருந்தே அதிமுக பாஜக கூட்டணி அடிமட்ட அளவில் ஒன்றிணையவில்லை என்ற கூற்று சொல்லப்பட்டு வந்தது. ஆனால் அதையெல்லாம் சரி செய்து இப்போதுதான் இரு கட்சிகளும் தங்களின் ஒற்றுமையை உறுதி செய்து வருகின்றன. ஆனால் சமீபத்தில் என்டிஏ கூட்டணியிலிருந்து ஒவ்வொருவராக கலந்து கொண்டு வரும் போக்கு நிகழ்கிறது. ஆனால் என்டிஏ கூட்டணியிலிருந்து விலகிய டிடிவி தினகரன் விஜயோடு கூட்டணி வைப்பார் என கிசுகிசுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த சலசலப்புக்கு மத்தியில் தான் கரூர் துயரம் ஏற்பட்டு நாட்டையே உலுக்கியது. இந்த நிலையில் கடந்த வாரம் தஞ்சையில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பத்திரிகையாளர்களை சந்தித்த போது அவரிடம் கரூர் விவகாரம் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அப்போது பேசிய அவர், எடப்பாடி பழனிசாமியின் நடவடிக்கை அநாகரிகமாக இருக்கிறது. இது கூட்டணி குறித்து பேசக்கூடிய நேரமா? விஜய் கூட்டணி குறித்து பேசும் மனநிலையில் இருப்பாரா? எப்படியாவது ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துவிட வேண்டும் என்று தலைகீழாக நின்று தண்ணீர் குடிக்கிறார் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்தாமல் ஓயாது. சம்பவத்தை வைத்து அரசியல் செய்யும் வகையில் மோசமான விதத்தில் சில தலைவர்கள் நடந்து கொள்கிறார்கள். இதையெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். கரூர் சம்பவத்திற்கு ஆளும் கட்சி தான் காரணம் என்னும் வகையில் எடப்பாடி பழனிசாமி பேசுவது தரம் தாழ்ந்த அரசியல். பழனிசாமிக்கு இணையாக பாஜகவும் அரசியல் செய்வது வருத்தமாக இருக்கிறது. தயவு செய்து இந்த கொடிய மரணத்தை அரசியலாக்காமல் இது போன்ற கொடுமையான சம்பவங்கள் இனி நடைபெறாமல் இருக்க கட்சிகளோ சமூக அமைப்புகளோ இதை பாடமாக வைத்து கையாள வேண்டும். விஜய்க்கோ அவரை சுற்றி உள்ளவர்களுக்கோ போதிய அரசியல் தெளிவு இல்லாததன் காரணமாக சம்பவம் நடைபெற்றதாக தான் கருதுகிறேன். இந்த சம்பவத்திற்கு தாவேகா தார்மீக பொறுப்பேற்று இருக்க வேண்டும். இதில் சதி இருப்பது போல தெரிகிறது. யாரோ பின்புலத்தில் இருந்து இயக்கிறார்களோ என்று தோன்றுகிறது. கரூர் சம்பவத்தை பொறுத்தவரை முதல்வர் நிதானமாக தான் கையாளுகிறார். இதன் மூலம் வருங்காலத்தில் இது போன்றால் நடைபெறக்கூடாது என்ற அவரது பொறுப்புணர்வு தான் எனக்கு தெரிகிறது. விஜய் ஜோசப் விஜயாக இருந்தால்தான் என்ன தவறு? தமிழகத்தை பொறுத்தவரை ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு தான் எல்லோரையும் பார்ப்பார்கள். இதனால் 2026 தேர்தலில் எந்த மாற்றமும் வந்துவிடப் போவது கிடையாது. என்ன நடந்தது என்று மக்களுக்கு தெரியும். எனக்கு அண்ணா திமுக மீது எந்த விரோதமும் கிடையாது. அண்ணா திமுக ஏடிஎம்கே கிடையாது, எடப்பாடியுடைய இடிஎம்கே தான் என பேசியுள்ளார். ஏற்கனவே அண்ணாமலை பேச்சை கேட்டுதான் இபிஎஸ்ஐ கடுமையாக விமர்சித்து தற்போது டிடிவி தினகரன் அரசியலில் இருந்து தனிமைப்படுத்தப்பட்டுள்ளார் என கூறப்படுகிறது. அப்படி இருக்கையில் மீண்டும் அவர் எடப்பாடியை மிக கடுமையாக விமர்சித்துள்ளார். மேலும் இம்முறை ஆளுங்கட்சியான திமுக பக்கம் நின்று பேசியுள்ளார். மேலும் கரூர் சம்பவத்தை பொறுத்தவரை முதல்வர் நிதானமாக தான் கையாளுகிறார். இதன் மூலம் வருங்காலத்தில் இது போன்று நடைபெறக்கூடாது என்ற அவர் பொறுப்புணர்வு தான் எனக்கு தெரிகிறது என பேசுவதன் மூலம் இதுவரை இல்லாத ஒரு சாஃப்ட் கார்னரை திமுக பக்கம் திருப்பியுள்ளார். கரூர் சம்பவம் தமிழக வெற்றி கழகத்திற்கு மிக பெரும் பின்னடைவுதான். மேலும் சம்பவம் குறித்து விஜய் பேசி வெளியிட்ட வீடியோ மேலும் பல சர்ச்சைகளுக்கு வழிவகுத்துள்ளது. இந்த சூழலில் விஜயை நம்பி களத்தில் இறங்க மனமில்லாமல் திமுக பக்கம் தினகரன் சாய்கிறாரா எனவும் சில வட்டாரங்கள் கிசுகிசுக்கின்றன. ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.